ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு 2 வீடியோ போட்டோம். நான் ஜென்யூனா எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பேசினேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ அது ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம இன்னைக்கானதும் பார்க்க போறோம். ஸோ லேட் பண்ணாம அவங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். எனக்கு ஆக்சுவலி இது லாஸ்ட் வீடியோ மாதிரி எனக்கு இது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு ஒரு 4 to 5 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரேண்டமா இது வந்து சஜஷன்ல வந்தது. இந்த மாதிரி வந்து கோல்டு கலெக்ஷனோட ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இன்ஃபுளுசர், இப்ப எல்லாருமே அப்படிதான் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு இன்ஃபுளுசர், அது ரொம்ப பேர் பெற்ற ஒரு புகழ்பெற்ற இன்ஃபுளுசர் வந்து போட்டு அது வந்து ரொம்ப அதிகமான வியூஸ் போய் எனக்குமே அது சஜஷன்ல வந்திருந்தது. சரி, ஓகே, என்னதான் இருக்கு நம்ம கிளிக் பண்ணி அதை நம்ம உள்ள கிளிக் பண்ணி பார்ப்போம் இல்லையா. நமக்கு அது அந்த தம்ப்லைன் பார்த்தாலே நமக்கும் அது ஒரு ஒரு ஆர்வம் வரும்ல. அப்படி என்ன இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நானுமே கிளிக் பண்ணி உள்ள போனேன். என்னால ட்ரஸ்ட் மீ ஒரு 30 செகண்டுக்கு மேல என்னால பார்க்க முடியல. அது நான் சரி ஓகே என்னதான் காட்டுறாங்கன்னு பார்ப்போமே அதை பார்த்துட்டே இருக்கேன். கீழே பார்த்தா வந்துட்டே இருக்கு லிஸ்ட் ஆஃப் கோல்டு கலெக்ஷன் 2022, 2023, 2024 அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நம்ம வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ல போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அது இதுதானான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பிறக்கும் போதெல்லாம் 1994, 95 வந்து லைக் இது இன்னும் நம்ம முன்னோக்கி வரணும்னு சொல்லும் போதெல்லாம் இதுதான் போல கோல்டு கலெக்ஷன். அப்ப இன்னொரு 4-5 வருஷம் போயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து டைமண்ட் கலெக்ஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க போல இந்த மாதிரி இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம். சோ எங்கதான்டா இருக்கீங்க நீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல அப்படியே வந்துட்டேன். ஃபுல்லா சீரியஸாவே பார்க்க என்னால பார்க்கவும் முடியல. பட் நான் வீடியோ பேசியே ஆகணும் இல்லையா, அதனால ஒரு 2-3 பேராவது மட்டும் இந்த வியூஸ் அதிகமா வர்றதுல மட்டும் போயிட்டு கிளிக் பண்ணி அங்கங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தேன். நிஜமா சொல்றேன், எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. எதுக்குடா இந்த விளம்பரம் அப்படின்ற மாதிரிதான் சீரியஸாவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா இது இது எப்படி சொல்றதுன்னா, இது நிறைய பேரால் ஆக்சுவலி ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல, இன்ஃபுளுசர் தான் அவங்களும். ஏன்னா இப்ப அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஏன்னா வந்து ஃபாலோவர்ஸ் அதிகமா இருந்து சப்ஸ்கிரைபர் அதிகமா இருந்து நான் வந்து டே டு டே வந்து நான் எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நான் ஒரு இன்ஃபுளுசர், நான் ஒரு பிளாகர். ஸோ அப்படிதான். ஸோ அதனால அவங்களும் ஒரு இன்ஃபுளுசர், மேரேஜ் ஆகல அந்த பொண்ணுக்கு. ஸோ அவங்க வந்து லைக் இத வீடியோ வந்து காட்டுறாங்க, அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வந்து காட்டுறாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போது நிறைய கமெண்ட்ஸ் என்ன வருது அப்படின்னா, உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து உங்க ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் இதுதான், நீங்க இன்னும் மேலும் உங்களை வளர நாங்க வாழ்த்துறோம், நீங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த கஷ்டத்துக்கான பலன் தான் இது அப்படின்ற மாதிரி எல்லாம் போடுறாங்க. அது எல்லாமே கரெக்ட் தான், நான் இல்லைன்னே சொல்லல. நான் அதெல்லாம் அக்ரி பண்ணாம அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. பட் ஆனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ நம்ம அம்மாங்களும் அப்படிதானே இருப்பாங்க. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்க பெரியவங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒரு நகை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்றத தாண்டி அந்த அந்த ஒரு சின்ன கம்மலோ இல்ல ஒரு சின்ன மோதிரமோ ஏதோ ஒண்ணு வாங்கிட்டோம் அப்படின்னா வச்சிரு, கண்ணு பற்ற போது அப்படியே அப்படி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றதுதான் நம்ம அப்பாவோட குணமா இருக்கும். இல்ல அதுதான் நம்ம அம்மாவோட கனமா இருக்கும். அத வந்து இன்னைக்கு வந்து சோசியலைஸ்டா வந்து ரொம்ப காமனா இதெல்லாம் என்னோட கலெக்ஷன் பாத்தீங்களா அப்படின்னு ஒரு ஆரம் கலெக்ஷனே தனியா, ஒரு வளையல் கலெக்ஷனுக்குன்னு தனியா ஒரு வீடியோ, இதுல பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிலாம் போட்டுட்டு நீங்க நகைய சேஃபா தான் பேங்க் லாக்கர்லயோ எங்கேயோ வைப்பீங்க, திடீர்னு ஒரு வீட்டுல வைக்கிறீங்கன்னா என்னது இது, அப்புறம் என் நகை அங்கதான் வச்சேன் காணா போயிடுச்சு அப்படின்னா எனக்கே புரியல இது. அண்ட் மோரோவர் இது வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறது அவ்வளோ நெசசரியா அப்படின்னு கேட்டா 0.1% கூட கிடையாது. அது உங்களோட ஹார்ட் ஒர்க்ல நீங்க கஷ்டப்பட்டு வாங்கினது, அதை எதுக்கு காட்டுறீங்கன்னு தெரியல. அதனால மத்தவங்களுக்கு யூஸான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவங்க பார்த்து மறுபடியும் அதனால உங்களுக்கு தான் யூஸ், ஏன்னா உங்களுக்கு தான் அதுல வியூஸ் வருது, உங்களுக்கு தான் அது யூஸ் ஆகுது. இது எதுக்கு அப்படின்னு. இன்னொன்னு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இப்படி எல்லாத்தையுமே சோசியல் மீடியால காமிச்சுக்கிட்டே இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசியே இருக்காதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ஃப்ரிட்ஜ் டூர்ல ஆரம்பிச்சு, ஒரு ஹோம் டூர்ல ஆரம்பிச்சு, கார் வாங்குறதுல இருந்து வீடு வாங்குறதுல இருந்து எல்லாத்தையுமே வந்து புட்டு 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 சோசியல் மீடியால கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இப்ப ஜுவல்லரி வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கோ இல்ல ஒரு ஃபேமிலிக்கோ அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலே இருக்காதா? இதை தாண்டி எனக்கு என்ன பர்சனலே எனக்கு சீரியஸாவே எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஜென்ரலா ஒரு கப்பிள்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா,
ஏதாவது ஒரு இடம் வாங்குறது, இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்குறது, விலை மதிக்க முடியாத ஏதாவது ஒரு பொருள் வாங்குறதோ, இல்ல நம்ம இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இது நம்ம சக்சஸ் ஆகி வெளியில லைக் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் யாருக்கும் தெரியாம நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு. அது வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சீக்ரெட்டா இருக்கும். அதேதான் அந்த ஜுவல்லரி விஷயமும் கூட நம்ம பொண்ணுக்கு சேர்த்து வைப்போம் அப்படின்னு. அது வந்து அவங்களோட இதா இருக்கும். இப்ப அது எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு எனக்கு அது பேரு கூட வரல பாருங்களேன், அந்த ஒரு அந்த ஒரு காதலும் லைக் அந்த ஒரு லவ் கூட அது அது ஒரு விதமான லவ்வா இருக்கும், அழகா இருக்கும். அது அது நம்ம அம்மா அப்பா கிட்ட எல்லாம் கேட்டோம்னா அது வந்து அழகா சொல்லுவாங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய கப்பல்ஸ் அப்படிதான் இருப்பாங்க. 30 வயசு 32 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதை பாதி விஷயங்கள் வெளியில சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு 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 நகைச்சீட்டே ஒண்ணு போட்டிருக்காங்க, அவங்க குழந்தைக்கு ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஓப்பனா வெளியில சொல்றதுக்கு இது பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேரோட என்ன தோணும்னா நம்ம இதை சொல்லிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் மந்த் பண்ணலைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அதே நேரத்துல இது எல்லாத்தையுமே எப்படி சோஷியலைஸ் பண்ணிட்டே, இது எல்லாத்தையுமே அப்படி பப்ளிக் முன்னாடி காட்டிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு தெரியலங்க, தெரியல. எல்லாத்தையுமே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்னதான் இருக்கும் அதுவே எனக்கு தெரியல. எனக்கு லிட்டரலாவே தெரியல. இதை தாண்டி என்ன இருக்கணும் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இதெல்லாம் தான் ஒரு மேஜர் சீக்ரெட்டே. அது ஒரு மாதிரி அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கே. அதை நம்ம அதை அவங்கள பொறாமப்பட்டுருவாங்க, அடுத்தவங்க பொறாமப்பட்டுருவாங்க, அப்படி கிடையாது. அது அவங்க 2 பேருக்குமான ஒரு சீக்ரெட் விஷயம். அது ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒரு ஒய்ஃப்க்கும் இருக்கிற ஒரு சீக்ரெட். இல்ல ஒரு ஹஸ்பண்ட்க்கும் ஒரு லைக் எப்படி ஒரு அக்காக்கும் ஒரு தங்கச்சிக்குமா இருக்கு, அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். இல்ல ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் அவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் இது. பட் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டா சோசியல் மீடியால காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து யாராவது ஒரு பேட் கமெண்ட் ஏதாவது ஒண்ணு போட்டு, ஆக்சுவலி அவங்க குட் கமெண்ட் தான் போட்டிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த வே ஆஃப் அவங்க இப்போ நிறைய பேர் அப்படித்தானே யோசிப்போம். எல்லாத்தையுமே நீங்க இப்படி பப்ளிக்ல வந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு ஒண்ணுமே இருக்காதா அப்படின்னு தான் தோணும். இன்னைக்கு நானே வந்து இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். அதை கமெண்டா நிறைய பேர் அடிச்சா என்ன பண்ணுவாங்க, உனக்கு வேற வேலையே இல்லை, நீ எப்ப பாரு நீ இப்படிதான் சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு ஒரு நல்ல கமெண்ட் அடிக்கிறவனையும் பேட் கமெண்டாவே ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பார்வைக்கு அது பேட் கமெண்ட். நீங்க இப்படி காமிச்சுட்டே இருந்தீங்கன்னா பேசுறதுதான் செய்வாங்க. என்னத்தான் நீங்க சோசியல் மீடியால காட்டணும், எதை காட்டக்கூடாதுன்றது கூட இது எங்க இதாகுதுன்னா, இது நமக்குமே ஒரு கியூரியாசிட்டி தான். அந்த தம்ப்லைன் ஒன்ன போட்டுட்டு நம்ம எல்லாரையும் போய் பார்க்க வைக்கிறாங்க. அப்படி பாக்குறதுனால மறுபடியும் அவங்க ஒரு 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 பவுண்ட் வந்து தங்கம் எடுக்கிறாங்க அந்த வீடியோல. அவ்வளவுதான் மேட்ரே. பாத்துட்டு இருக்க நம்ம வந்து இவங்க இதெல்லாம் வாங்குறாங்க பாருங்களா, இவங்களுக்கு இவங்க எங்க இருந்துதான் காசு வருது, நமக்கு ஏன் வரமாட்டேங்குது. அவங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கையோ அவங்களோட பேஷனையோ இல்ல அவங்களோட இது அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. நான் இல்ல, யாருமே எதுவுமே சொல்லல, யாருமே எதுவும் சொல்லவும் மாட்டோம். அது வந்து அவங்களோடது. பட் ஆனா அதை எல்லாத்தையும் காமிச்சு இந்த நார்மலா இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து எதுக்கு ஒரு ஒரு இதை வந்து நீங்க ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதுதான் எனக்கு தெரியல. சில வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி இப்ப வந்துருச்சு டைமண்ட் கலெக்ஷனோட 2025 வீடியோஸ் எல்லாம் வந்துருச்சு. யூடியூப்ல அடிச்சு பாருங்களேன், நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வருவாங்க. இதுல நான் இப்படிதான் சேர்த்தேன், இதை நான் இப்படிதான் சேர்த்தேன். ஒரு வீடியோட கம்ப்ளைண்ட் பார்த்தேன். என்ன இருந்ததுன்னா, நீங்க யூடியூப்ல அடிச்சு பாருங்களேன், கோல்டு கலெக்ஷன் ஹால் இன் தமிழ் அப்படி இல்லைன்னா கோல்டு கலெக்ஷன் பிளாக் இன் தமிழ் அடிச்சு பாருங்களேன், இது வரும். என்னது 8 சவரன் நகையை வந்து 8 வருஷத்துல நான் 80 சவரனா ஏதோ ஒண்ணு நான் மாத்தினேன் அப்படின்னு ஒரு தமிழையும் இருக்கும். அது அந்த வீடியோ போட்ட பொண்ணுக்கு கல்யாணம் கூட ஆகலைங்க. அவங்களுக்கான இருக்கிற திறமையை நான் உண்மையாவே பாராட்டுறேன். 8 சவரனா 80 சவரனா மாத்துறது வந்து உண்மையாவே நான் அதை பாராட்டுறேன். பட் ஆனா அது எங்க இருந்துமா வந்தது, உங்களோட அம்மா கிட்டயோ இல்ல உங்களோட பாட்டி கிட்டயோ இல்ல உங்க அப்பா கிட்டயோ இப்படிதான் வந்தது. அவங்க இப்படியாமா எல்லாத்தையும் பப்ளிக்கா காட்டுனாமா சொல்லுவாங்க. ஜுவல் போடுறது ஜுவல் போடாதது எல்லாமே அவங்களோட விஷயம். இப்ப நீங்க என்னையவே மினி பிளாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. ஒரு இயரிங்ஸே நீங்க நிறைய வீடியோல நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், போட்டிருக்க மாட்டேன். அதுதான் ரியாலிட்டி. நான் அப்படிதான் இருப்பேன். இந்த வீடியோக்காக இன்னைக்கு நான் ஒரு கம்மலும் ஒரு ரிங்கும் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கேன். அதே இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எனி டைமும் ஏதாவது ஜுவல்லரி போட்டுட்டு இருக்கணும்ன்றதுங்களும் இருப்பாங்க. பட் ஆனா இப்படி கலெக்ஷன்ஸ் காட்டுறவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி வந்து பார்ட் 1 பார்ட் 2 என்னோட வளையல் பேங்கிள் பாக்குறீங்களா, என்னோட ஆரோ பேங்கிள் பாக்குறீங்களா அப்படின்னா அப்படி காட்டுறவங்களுக்கு 365 நாள் பட்டு புடவை கட்டிட்டு தான் நான் இருப்பேன், 365 நாள் நான் பூ வச்சுட்டு தான் இருப்பேன்றவங்க என்னை பொறுத்த வரைக்கும் 1000 டைம் பெட்டர். சீரியஸாவே அதுக்கு அவங்களே எனக்கு நான் ஓகே அப்படின்லாம் சொல்லலாம்.
பட் இந்த மாதிரி இருக்கவங்க சீரியஸாவே வேண்டாம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற நம்மளதான் சொல்லணும் போயிட்டு. ஆனா அவங்க தமிழை நம்மளை பார்த்து ஈர்த்து போய் பார்க்க வைக்குது. அதை பார்த்து நம்ம டென்ஷன் ஆகி நம்ம தலைவலிக்கு ஒரு அனாசன் டேப்லெட்டை போட்டு இல்லைன்னா இஞ்சி தட்டி ஒரு டீயை குடிச்சிட்டு அது வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர மனுஷனை நம்ம போட்டு கத்தி பத்தி இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தேன் அதை நம்ம வெளிப்படையா கூட சொல்லிட மாட்டோம். அவங்க என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் வந்து எப்படி வரும்னா ஏதோ ஒண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா அந்த கோவத்தை வந்து குழந்தை சாப்பிடலன்னா அது மேல காட்டுவோம். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு காட்டும் போது அப்ப கூட சொல்ல மாட்டோம். ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அவங்க எல்லாம் அப்படி பண்றாங்க, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோமா, நம்மளும் ஏதாவது பிசினஸ் ஏதாவது பண்ணுவோமா அப்படின்ற அளவுக்கு நமக்கு அந்த வீடியோ வந்து ஒரு இன்டெப்தா ஆழமா உள்ள போய் பதிஞ்சிருக்கும். சோ அதுதான் இங்க தப்புன்னு நான் சொல்ல வர்றது. எல்லாருமே வந்து ஒரு விதமான ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன்னா நானுமே ஹார்ட் ஒர்க் போட்டு தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சும்மா ஏனோ தானே நானுமே இந்த வீடியோ வந்து பேசிட முடியாதுல்ல. எனக்கு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சோ எல்லாருமே ஏதோ ஒரு விதமான ஹார்ட் ஒர்க் தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்களா, நீங்களே இந்த வீடியோ பார்த்து முடிச்சு ஒரு ஹார்ட் ஒர்க் தான் போடுறீங்க. பட் ஆனா அவங்க மட்டும்தான் போட்டுட்டு அதை வாங்குறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அது அந்த மாதிரி போடுறத போய் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, நம்ம பாக்குறதுனாலதான் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்க வரேன் அப்படின்னா, உண்மையாவே லைக் ஒரு பரம்பரை பணக்காரவங்க இல்ல ஒரு ஜெனரேஷன் பை ரிச்சா அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஷோ ஆஃபே பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம ரிலேஷன்லயே இருப்பாங்க. நம்ம ரிலேஷன்ல யாராவது ஒரு ஃபேமிலி அப்படி இருக்கும், கொஞ்சம் ஹைஃபையா நல்லா ரிச்சா இருப்பாங்க. ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஒரு பேசிக்கான ஒரு போன் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு ஆடம்பர வாழ்க்கையே பிடிக்காதவங்களுக்கு. ஆனா அவங்கதான் ஆக்சுவலி எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நான் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், எனக்கு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னா இமீடியட்டா அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே இல்லாம என்கிட்ட இது இருக்கு என்கிட்ட இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷோ ஆஃப் பண்ணி 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 ஒண்ணுத்துக்குமே இல்லாம போயிடுவாங்க. சோ இது 2 விஷயம் இருக்கு. நிறைய பணம் இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ ஆஃபே பண்ண மாட்டான். சோ அதுக்காக வந்து ஷோ ஆஃப் பண்றவன் எல்லாம் பணம் இல்லையா அப்படின்னா அது எனக்கு தெரியல. ஆனா லைக் உண்மையாவே அவங்க கிட்ட இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரே ஒரு குட்டி ஒரு கம்மல் மட்டும் தான் போட்டிருப்பாங்க, கையில ஒரே ரிங் போட்டிருப்பாங்க. இல்ல சில பேர் அது கூட போட மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அது ஆக்சுவலி அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. பட் இது வந்து நீ உண்மையாவே எனக்கு எப்படின்னா, உண்மையாவே வந்து ஒரு உண்மையாவே நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ரிங்கோ இல்ல ஒரு பேங்கிளோ ஒரு வீடியோ நீங்க வாங்கி உண்மையாவே நீங்க அதை வீடியோவா போட்டீங்க அப்படின்னா அது உண்மையாவே பார்க்க அழகா இருக்கும். ஆக்சுவலி அப்படி கப்பிள்ஸும் இருக்காங்க. அப்படி ரொம்ப ஒரு கிராமத்துல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வளர்ந்து நான் இது என் ஒய்ஃப்க்கு நான் இதை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு போடும்போது உண்மையாவே இது ஜென்யூனா பார்க்க அழகா இருக்கும். பட் ஆனா அதை வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 போடும்போது அது இரிட்டேட் ஆகுது. அது பார்க்கவே நல்லா இல்ல. ஆனா அதை எப்படி போட்டு எப்படி தமிழைன் எடிட் பண்ணி இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. எனக்கு அது இப்பதான் எனக்கே தெரியுது. இப்ப அது என்ன ஆகுதுன்னா யூடியூப் திறந்தாலே அந்த விளாகா வருது. நிஜமா இப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு தான் இந்த வீடியோவே நான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு. சோ தெரியலங்க, நம்ம முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இந்த விதமா நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கோம். ஆனா இது வேண்டாம். ஸோ இது யார் மனதையும் புண்படுத்தணும்ன்றதுக்காக நோக்கம் கிடையாது. பட் ஆனா வந்து இது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 0.1% கூட தேவை கிடையாது. ஸோ இந்த ஆணியை நம்ம புடுங்காமே இருந்திருக்கலாம். அது பாட்டுக்கு செவத்துல ஒரு ஓரமாவே இருந்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி அது பாட்டுக்கு பேங்க்ல அது பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கும். உங்களோட உழைப்பு காசை இப்படியெல்லாம் காட்டி நான் இவ்வளவு உழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுறதுக்கு நிறைய பேரை வந்து அங்க நம்ம கில்ட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அது தேவையில்லை. அந்த கில்ட்டுக்குள்ள கொண்டுட்டு வர்றது தேவை கிடையாது. உங்க உழைப்பை நாங்க உங்க உழைப்பை பர்டிகுலரா நான் மதிக்கிறேன். பட் ஆனா இங்க கில்ட்டுக்கு ஒரு 100 பேர் ஆளாகுறாங்கல்ல, அது வேண்டாம். அது நல்லா இல்ல பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். சோ அதுதான் எனக்கு அங்க பிடிக்க மாட்டேங்குது. எதுக்கு அப்படின்ற மாதிரி உங்க ஹாப்பினஸ் நீங்க காட்டுறீங்க. பட் உங்க ஹாப்பினஸால வந்து நான் ஒண்ணுமே உழைக்கலன்னு ஒருத்தன் ஃபீல் பண்றான்ல, அவன் ஆக்சுவலி உழைச்சிட்டுதான் இருக்காங்க. ஆனா நான் உழைக்கவே இல்லை, நம்ம உழைக்கிறதே பத்தல, இன்னும் ஓடணும் இன்னும் ஓடணும் இன்னும் ஓடணும் ஓடிட்டே இருப்பாங்கல்ல, அந்த இதுதான் கொண்டுட்டு வர வேண்டான்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ ஏன்னா இந்த வீடியோவை நானே ஒரு 4 தடவை வந்து இப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கே என் மைண்டுக்குள்ளதான் போகும். ஒருவேளை நம்ம கிட்ட இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கே அந்த கில்ட் வரும். ஸோ அதுதான் அங்க இஷ்டம். அதனாலதான் நான் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ
எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதால எனக்கு வரனுக்கும் சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோக்கள் ஆக்சுவலி கம்மியாகும். ஸோ இதுல உங்களோட கருத்து என்ன, நான் நினைக்கிறது தான் நீங்களும் நினைக்கிறீங்களா இல்ல எப்படி அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஏதாவது வீடியோ ஏதாவது பேசணுமா அப்படின்றதுனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம 80K ரீச் பண்ணிட்டோம், இன்னும் 20K தான் இருக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இல்லவே இல்லை. இங்க என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரி, அங்க என்ன சொல்லுது அதான் இங்கேயே சொல்லுது, இங்க என்ன சொல்லுதோ அதான் அங்கேயும் சொல்லுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு. உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய 80K நம்ம ரீச் பண்ணதுக்கு சீக்கிரமாவே நம்ம வந்து 100K அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், போய்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Bye.